பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பேரியாவின் குமாரனாகிய ஓசியாவுக்கு ஆண்டவராகிய தேவன் வார்த்தைகளை தந்து இந்த அதிகாரங்களை நமக்கு தருகிறார். இஸ்ரவேலுடன் தேவனுக்குள்ள இணைப்பு பல வேளைகளில் திருமண ஒப்பந்தத்துக்கு இணையாக கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே விக்கிரகங்களை வணங்கும்படி தேவனை விட்டுவிடுகிற இஸ்ரவேலின் செயல் ஆவிக்குரிய மாறுபாட்டுக்கு அல்லது வேசித்தனத்துக்கு இணையாக கூறப்பட்டுள்ளது. உண்மையில்லாத வட ராஜ்யத்தின் ஓசியாவின் திருமணம் ஒரு நோக்கத்தை வற்புறுத்தும் பாடமாகும். திருமணத்தின் போது கோமேர் ஒரு வேசியாக இருந்திருக்க முடியாது. எனினும் பிற்காலத்திலே அவள் சரீர வேசித்தனத்துக்கும் ஒழுக்க கேட்டுக்கும் திரும்பி ஒருவழி பாகாலின் ஆலயத்திலே வேசியாக மாறியிருக்கலாம். இவள் தேவனை விட்டு சென்றது விக்கிரக வழிபாட்டுக்கு மட்டுமின்றி கீழ்த்தரமான ஒழுக்க சீர்கேட்டுக்கும் அவளை வழிநடத்தியது. இன்றைக்கும் தேவ மக்கள் தேவனை விட்டு பின்வாங்கும் போது இப்படிப்பட்ட ஒழுக்க சீர்கேடுகளுக்கு ஆளாகிறார்கள் என்பதை நாம் காண முடியும். இங்கே இஸ்ரேல் மேல் இரத்தப்பழியை விசாரிப்பேன் என்று ஆண்டவர் ஓசியாவை கொண்டு சொன்னார். யெகூவினால் கொல்லப்பட்ட ஆகாபின் 70 குமாரர்களை இது குறிப்பிடலாம். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீதியான நியாயத்தீர்ப்பை யெகூ நிறைவேற்றி இருப்பினும் அது அடையும் சில கொடூரமான காரியங்களை செய்யும்படியாக அங்கே காரியங்கள் நடந்தது. அங்கே இஸ்ரவேலின் வடராஜ்யத்திலே தேவன் சீக்கிரமாய் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருவார். கிமு 722 அசிரியர்கள் சமாரியாவை வென்று அங்குள்ள 10% மக்களை சிறைபிடித்து மீதியுள்ளவர்களை அசிரியர்களின் கீழ் அடிமையாக ஒப்பு கொடுத்ததை தன் வாழ்நாட்களிலே ஓசியா கண்டிருக்கலாம். அங்கு இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அங்கே ஓசியாவுடைய மனைவி கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்று பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிட்டேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தர் தமது நீடிய பொறுமையின் நாட்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்து பாவமும் முரட்டாட்டும் நிறைந்த மக்கள் கோபாக்கினையை பெற்றுக்கொள்ளும்படியான காரியம் வந்துவிட்டது என்பதை இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. ஆனாலும் ரட்சிப்பின் தேவன் அவர் ரட்சிக்கிற தேவனாகவே இருக்கிறார். தென் ராஜ்யமானது யூதா, வடராஜ்யம் இஸ்ரவேல் முடிவுக்கு வரும் அதே காலத்தில் அழிக்கப்படுவதில்லை. ஏனெனில் எசேக்கியா ராஜா அந்த ராஜ்யத்தை மனம் திரும்புவதற்கும் விசுவாசத்திற்கும் நேராக நடத்தி சென்றதால் தேவன் சமாரியாவை அந்த நாட்களிலே காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யூத ராஜ்யம் பின்னும் 136 ஆண்டுகள் அங்கே நிலைத்து இருந்தது. நீங்கள் என் ஜனமல்ல என்று சொல்லி ஆண்டவர் அங்கே 9வது வசனத்திலே சொல்கிறதை படித்து பார்க்கிறோம். நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாயிருப்பதில்லை என்று அங்கே சொன்னார். ஏன் என்று சொன்னால் அவன் அங்கே படித்த 2வது குமாரருக்கு லோகமி என்று பெயரிடு என்று ஆண்டவர் சொன்னார். அது நீங்கள் ஜனமல்ல, நாங்கள் தேவனாயிருப்பதில்லை என்று ஆண்டவர் அந்த உறவை முறித்து கொள்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே கோமேரின் 3வது மகனுக்கு லோகமி என்று சொல்லி கூறப்படுகிறது. தேவனுக்கு விரோதமான தொடர் கலகங்களினாலும் விக்கிரக ஆராதனாலும் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் காரணமாக அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவராகிய தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்கிறதை குறித்து, யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்கள் ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள், இஸ்ரேலினால் பெரிதாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி, இஸ்ரேல் என்றாலே தேவன் சிதறடிக்கிறார் என்று அர்த்தமாம். அங்கே ஆண்டவராகிய தேவன்
அங்கே சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து அவர்களை கூட்டி சேர்த்து அவர்களை சொந்த தேசத்திலே நாட்டுவார் என்பதையும் ஆண்டவர் அங்கே தெரிவிக்கிறார். 2வது அதிகாரத்திலே உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ரூஹாமா என்றும் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். உங்கள் இஸ்ரவேல் தண்டிக்கப்பட்டு மீட்கப்படுவதை அது குறிக்கிறது. உங்கள் தாயோடே வழக்காடுங்கள், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நானும் அவளுக்கு புருஷனும் அல்ல, அவள் தன் வேசிய தலங்களினால் தன் முகத்தினின்றும் விபச்சாரங்களினால் தன் ஸ்தானங்களின் நடுவின்றும் விலக்கி போட கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதான ஒரு காரியம். இங்கே மீண்டுமாய் நியாய தீர்ப்பை குறித்த ஒரு எச்சரிப்பை ஓசியாக கொடுக்கிறார். வழக்காடுதல் என்பது ஒருவருக்கு விரோதமான குறை குற்றச்சாட்டுகளை வாதிடுவதாகும். தேசம் மனைவி அல்லது தாய்க்கு ஒப்பாகவும் இஸ்ரவேல் விக்கிரகாராதனைக்கென வழி விலகிய பிள்ளைகளுக்கு ஒப்பாகவும் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்கக்கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இஸ்ரவேலை அழிக்காமல் தேவனிடத்தில் திரும்புவதே நல்லது என்று உணர்த்துவதற்காக அது வழியில் தடைகளை போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். பாவத்தின் வேதனைகளில் வாழ்வதை விட தேவனிடத்தில் திரும்புவதே நல்லது என்று நமக்கு வேண்டிய ரட்சிக்கப்படாத உணரும்படி அவள் வாழ்க்கையிலே பாவத்துக்கு தடைகளை வருவிக்க தேவனிடத்திலே எப்பொழுதும் இந்த ரட்சிப்பு குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எப்படியாவது அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதை நாம் கருத்திலே கொண்டவர்களாய், அவர் ரட்சிக்கிற தேவன் என்பதை நாம் கருத்திலே கொண்டவர்களாய் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது நமது கடமையாக இருக்கிறது. தொடர்ந்து 8வது வசனத்திலே நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அறியாமற் போனால் அவளை பாகாலுக்குடையதாக்கினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வருத்தப்படுகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்தில் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளை பட்சமாய் பேசி அவளிடத்திலிருந்து அவளுக்கு அவள் சாட்சிய தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். கோபாக்கினை குறித்த எச்சரிப்பையும் நம்பிக்கையும் மீட்பையும் குறித்த வாக்குத்தத்தையும் ஓசியா சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் கோபாக்கினை வெளிப்படை அதன் இடத்திலே ஆண்டவருடைய மீட்பும் ரட்சிப்பும் உண்டு என்பதையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே ஓசியா தன் மனைவியுடன் ஒப்புரவாகுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஓசியா இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் உள்ள தேவனின் அன்பை ஒரு வழியில் விளக்குகிறார். ஒழுக்கங்கெட்ட தன் பாகால் வழிபாட்டை தொடர்வதற்கென தனது கணவனை கோமேர் கைவிட்டு விட்டதால் தன் இருதயம் நொறுங்கியிருந்தும் ஓசியா அவன் மேல் வைத்த அன்பை விட்டு விடவில்லை. தன் அன்பை மீண்டும் அவளிடம் வெளிப்படுத்த வேண்டும். ஏனெனில் திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்பி அந்நிய தேவர்களை மதித்ததால் உள்ளம் உடைந்து போயிருந்தும் தேவன் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்வது போல அவளிடம் மீண்டுமாய் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் பற்றி திரும்பி தங்கள் தேவனாய் கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களிலே கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்று ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தத்தோடு இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட ஆண்டவருடைய வசனங்களின்படி நடந்து தேவன் வருகைக்காய் காய்த்திருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் தாமே மகிமையான ஆசீர்வாதங்களை அருள்வாராக. ஆமேன், ஆமேன்.